மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா 7.5 சனி முடியுது. இதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நமக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் நமக்கு 7.5 சனி தொடங்க போகுது. ஆனால் சர்ப்பகிரகங்கள் 2-8க்கு வராங்க. குரு 6ல் மறையிற, மகரத்துக்கு குரு 6ல் மறையிறது இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா அது ஒரு ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நமக்கு சொல்றோம். பெரும் பணம் ஈட்ட முடியும் இந்த வருஷம். மகர ராசிக்காரா பெரும் பணம் ஈட்டுவாங்க. ஆனா செலவுகளை ரொம்ப கவனமா பார்த்து செய்யும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். தொழில் உத்தியோகம், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க, நியூ பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. முடங்கி கிடந்த தொழிலாம் மீண்டும் நமக்கு நல்லபடியா நடக்கும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் நமக்கு வந்து சேரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை நம்மளால காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விடும். ஏன் பயம்? ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நம்ம பட்ட கஷ்டம், அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு விலக போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியும். இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல ஒரு லாப முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல வகையிலும் உங்களுக்கு ஒரு நன்மையை இந்த வருஷம் வந்து சேரும். ஏன்னா நட்சத்திரநாதன் சந்திரன் இந்த வருஷம் பிறக்கும் போது ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு இந்த வருஷம் பிறக்கிறது. ரொம்ப அனுகூலமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவா இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள்.